ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024ல ரிலீஸ் ஆன பிரேக்கிங் அண்ட் ரீ என்டரிங்ன்ற ஒரு தாய்வான் ஆக்ஷன் காமெடி மூவியை தான் பார்க்க போறோம். இது ஒரு வினோதமான கதை, விசித்திரமான கதைங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம யூசுவலா ராபரி படங்கள்ல என்ன பார்ப்போம், ஒரு பொருளையோ இல்ல பணத்தையோ கொள்ளையடிக்க பிளான போட்டு அதை முடிக்கிறதுக்குள்ள படாத பாடுபட்டு கடைசியா நினைச்ச மாதிரி கொள்ளையை வெற்றிகரமா முடிச்சானுங்களா இல்லையான்றதான கதையா இருக்கும். ஆனா இந்த படத்துல பாருங்க, எடுத்ததும் கொள்ளையை ஈஸியா அடிச்சிடறானுங்க. பட் சில காரணங்களுக்காக இவனுங்க கொள்ளையடிச்ச பணத்தை திரும்ப அதே இடத்துல அதே மாதிரி வைக்க வேண்டியதா இருக்கு. சோ கொள்ளையடிக்கிறதுக்கு போட்ட பிளானை விட திரும்ப வைக்கிறதுக்கு செம்ம கிளவரான ஒரு பிளான். அதுல பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன். இத மீறி எதுக்காக இவனுங்க பணத்தை எடுத்த இடத்துலயே வைக்கணும், லாஸ்டா நினைச்ச மாதிரி அதை பண்ணானுங்களா இல்லையான்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தாங்க படத்தோட கதை. வாங்கலாம், திரைக்கு வராத திருட்டு ஸ்டோரி எப்படி இருந்துச்சு படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா படிக்கும் போதே வேலை 10,000 ரூபாய் சம்பளம்ன்ற மாதிரி ஒரு பேங்கோட சிஇஓ அவரோட பேங்கை விளம்பரம் பண்ணிட்டு இருக்காரு. கிரிப்டோ கரன்சி மாதிரி ரீசெண்டா இவர் பிஎஸ்டின்ற ஒரு டிஜிட்டல் கரன்சியை உருவாக்கி இருக்காரு. ஆனா மார்க்கெட்ல அது நினைச்ச மாதிரி போல, வேல்யூ எல்லாம் டவுன் ஆகி போச்சு. இப்ப திடீர்னு என்னடானா, இந்த கரன்சியோட வேல்யூ ஏறின மாதிரி ஆன்லைன் மார்க்கெட்டோட கிராஃப்ல காட்டுது. சோ இதை வச்சே விளம்பரம் பண்ண சிஇஓ, பாத்தீங்களா கரன்சியோட வேல்யூ கூடிடுச்சு, நீங்க என்கிட்ட இந்த கரன்சியை காசு கொடுத்து வாங்குனீங்கன்னு வைங்களேன், நீங்க கொடுக்குற காசு மொத்தத்தையும் நான் என் பேங்கோட வால்ட்ல சேமிச்சு வைப்பேன். கொஞ்ச நாள்ல இது இல்லாத ஏழை மக்களுக்கு தானமா கொடுக்கப்படும். சோ என் பேங்குக்கு நம்பி வாங்க, நம்பிக்கையோட போங்க அப்படின்னு சிஇஓ பேசினதோட அடுத்த சீன்ல இவர் டிவில எல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இப்படி டிவில ஓடிட்டு இருக்க இன்டர்வியூவை கையில மினியேச்சர் பொம்மையை வச்சிருந்த ஒருத்தவர் இத ஃபீலிங்ஸா பார்த்த மேனிக்கு அந்த இன்டர்வியூவை கேட்டுட்டு இருக்காரு. இவர் தாங்க படத்தோட ஹீரோ. ஹீரோவோட இன்ட்ரோ வேணும்னா சாதாரணமா இருக்கலாம், ஆனா அடுத்து ஹீரோ பண்ண போறது அசாதாரணமா இருக்கும். என்னன்னு தானே கேக்குறீங்க, பாருங்களேன். இப்ப ஹீரோ இருக்கிறது நம்ம டிவில பார்த்த பேங்குக்கு பக்கத்துல. அதோட ஹீரோ கூட ஒருத்தவன் ப்ளூடூத்ல கனெக்ட் ஆயிருக்கான். அவன் ஒரு கம்ப்யூட்டர் ஜீனியஸ். நம்ம அவன் பேரை ஹேக்கர்னு வச்சுப்போமே. ஹீரோ ஹேக்கர் கிட்ட கேக்குறாரு, டேய் நான் பேங்க்குள்ள போறேன்டா, உள்ள சிசிடிவி கேமராலாம் தட்டி தூக்கிட்டல்ல அப்படின்னு ஹீரோ கேட்டதும், என்ன பாஸ் என் வெயிட் தெரியாம என்ன பார்த்தே இப்படி கேள்வி கேக்குறீங்க, நீங்க எள்ளுன்னா நான் என்னையா நிக்க மாட்டேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சவன் பேசுறான் பேசுறான் பேசுறான், பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவுக்கா சோப்பா கேமராவை ஆக்ட் பண்ணிட்டியா தாண்டா கேட்டேன், அதுக்கு ஏன்டா எள்ளு என்ன தின்னு பேசி காதுல ரத்தத்தை வர வைக்கிற, உன்னை தடுத்து நிறுத்த ஒரு ஆள் இல்ல பாரு அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் போதே இவங்க ப்ளூடூத்ல டப்பு டப்பு டப்புன்னு ஒரு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா இவங்க டீமை சேர்ந்த வேற ஒரு ஆள், கொஞ்சம் வயசானவர். நம்ம அவர் பேரு அங்கிள்னு வச்சுப்போம். அவரு பேங்குக்குள்ள போறதுக்கு டனல் நோண்டிட்டு இருக்காரு. காலம் போன காலத்துல மனுஷன் குழி நோண்ட ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு ஹீரோவும் அங்க போறாரு. அடுத்து ஹீரோ அங்கிள் ரெண்டு பேருமா சேர்ந்து குழியை நோண்டி லாஸ்டா பேங்கோட ஸ்டோர் ரூமுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. அப்ப டமார்னு ஹீரோவுக்கு பின்பக்கத்துல இருந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு ஹீரோ மேல கைய வைக்கிறான். முடிஞ்சிச்சுரா ஹீரோவோட சொல்லின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா வந்திருக்கிறதும் ஹீரோவோட டீமை சேர்ந்த ஒருத்தவன் தான். இவன் ஹீரோவோட பயங்கரமான விசுவாசி. இவன் வாயால பேசுறதை விட கைதான் அதிகமா பேசும். இதனாலேயே இவனை நம்ம அடாவடின்னு கூப்பிடுவோம். ஆக்சுவலா ஹீரோ இவனை வெளியவே காவலுக்கு நின்றான் தான் சொல்லிட்டு வந்திருப்பாரு. எங்க உள்ள போன ஹீரோவுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்குமோன்ற பயத்துல இவன் ஹீரோவுக்கு பின்னாலேயே வந்துட்டான். எப்பா டேய், எப்ப பாரு என்ன ஒரு பாவப்பட்ட ஜீவராசியாவே பாக்காதரா, என்னாலையும் சில சூழ்நிலையை சமாளிக்க முடியும்டா, அநியாயத்துக்கு பாச மழையை பொழிஞ்சு சாவடிக்கிறியே, வெளியே போ, கொடுத்த காசுக்கு மட்டும் கூவு அப்படின்னு ஹீரோ அடாவடி அனுப்பிட்டு அப்புறம் ஹீரோ அங்கிள் ரெண்டு பேரும் சேர்ந்து வால்ட்டுக்கு முன்னால வந்து நிக்கிறாங்க. சொல்ல போனா வால்ட்டுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ்ல நின்னுகிட்டே இவங்க ஒரு கண்ணாடியை போட்டு பாக்குறப்போ வால்ட்டுக்கு முன்னால அங்கேயும் இங்கேயும் கண்ணா பின்னான்னு டிராவல் ஆயிட்டு இருக்க லேசர் பீம் இவங்களுக்கு தெரியுது. அதுல டச் ஆகாம வால்ட்டு கிட்ட போறதுக்குள்ள ரெண்டு பேருக்கும் உயிர் போய் உயிர் வந்துருது. பட் இன்னொரு பக்கம் வெளியே உட்காந்துருக்கான் இல்லையா ஹேக்கர், அவன் சிசிடிவி கேமரால இவங்க பண்ற கோதை பார்த்துட்டு அவன் கேமரால பாக்குறப்போ அவனுக்கு லேசர் பீம் டிராவல் ஆகிறதெல்லாம் தெரியல. அதுல படக்கூடாதுன்னு நம்ம ஆளுங்க ரெண்டு பேரு வளைஞ்சு நெளிஞ்சு போறாங்கல்ல, சோ அதை பார்த்து அவன் சிரிச்சிட்டு இருக்கான். இப்படியே ரெண்டு பேரும் வால் டோர் கிட்ட வந்துடுறாங்க. இப்பதான் நமக்கு ஒரு மேட்டர் தெரியுது, இவங்க இந்த பேங்குக்கு கொள்ளையடிக்க வந்தது இவங்களா ஆசைப்பட்டு வந்தது இல்ல. யாரோ ஒருத்தவன் ஒரு புரோக்கர் மூலியமா இந்த பேங்க்ல இருக்க பணத்தை கொள்ளையடிச்சு எடுத்துட்டு வர சொல்லியிருக்கான். அதுக்குதான் இவங்களே ஒரு பிளான போட்டு கொள்ளையடிக்க வந்திருக்காங்க. சோ அந்த புரோக்கரே வால் டோரை திறக்கிறதுக்கு இந்த பேங்க்ல வேலை செய்யற ரெண்டு எம்ப்ளாயியோட கார்டை கொடுத்து அனுப்பி இருக்கான். அதுல ஒரு கார்டை வாங்கி ஹீரோ பாக்குறப்போ ஹீரோவோட இன்ட்ரோல ஆள் கையில ஒரு மினியேச்சர் பொம்மையை வச்சிருந்தாரு இல்ல, அதே பொம்மையோட போட்டோ ஒன்னு ஒட்டி இருக்கு. ஏதோ ஒன்னு இருக்கும்னு பெருசா கண்டுக்காம ஒரு பக்கம் ஹீரோ இன்னொரு பக்கம் அங்கிள் ரெண்டு பேரும் இவங்க கையில இருக்க கார்டை வால் டோருக்கு முன்னால வச்சதும் பின்னால இருக்க லேசர் பீம் எல்லாம் கட் ஆயிடுது. கூடவே வால் டோ ஓபன் ஆயிடுது. திறந்து பார்த்தா உள்ள மொத்தமும் பணத்தை கண்ணுல பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோ இவரோட டீமுக்கான இன்ட்ரோவை கொடுக்குறாரு. அதுல ஃபர்ஸ்ட் ஹேக்கர், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவன் கம்ப்யூட்டர்ல ஜித்து, கூடவே லொடலோட வாயை திறந்தானா வந்தவாசி வரைக்கும் கிழியும். ரெண்டாவது அங்கிள், இவர் மார்வேஷம் போடுறதுல கில்லாடி கிட்டு. ஏதாவது ஒரு இடத்துல வேலையாகணும்னா அந்த இடத்துல வேலை செய்யறவங்க மாதிரியே
மாதிரியே எக்ஸாக்டா வேஷம் போட்டுட்டு போயிட்டு முடிக்க வேண்டிய வேலையை முடிப்பாரு. பிளஸ் இவருக்கு ஃபேமிலினா உயிர். எவ்வளவு பெரிய சீரியஸான சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, வீட்ல இருந்து போன் வந்தா உடனே போன் எடுத்து காதுல வச்சிருவாரு. அப்புறம் நம்ம அடாவடி. இவன் அடிதடியில கில்லி. மீதி 3 பேர் பல இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிறப்போ இவன் தான் உள்ள பூந்து ஊடு கட்டி அவங்கள காப்பாத்திருக்கான். இப்படி 3 பேருக்கான இன்ட்ரோவை ஹீரோ கொடுத்துட்டு இருக்கும் போதே என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, பேங்க்ல அலாரம் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. டேய் எவன் பார்த்த வேலைடா அது அப்படின்னு ஹீரோ வெளியே இருக்க ஹேக்கர் கிட்ட கேட்டா, பேங்கோட சிசிடிவி கேமரா கண்ட்ரோல் இவன் கிட்ட தானே இருக்கு, அதுல ஒரு கேமராவை இவன் செக் பண்ணி பாக்குறான். அப்ப ஏதோ ஒரு குடிகாரர்களின் குலதெய்வம் பயங்கரமா குடிச்சிட்டு வந்து இந்த பேங்க்ல அவன் பணத்தை ஏமாந்துட்டான்ற கோவத்துல பேங்க் கண்ணாடியில வெளியே இருந்து கல்ல விட்டு அடிச்சிட்டு இருக்கான். அதனாலதான் பேங்க்ல அலாரம் அடிக்குது. கண்டினியூவா அலாரம் அடிச்சுக்கிட்டே இருந்தா இவங்க பணத்தை எடுத்துட்டு வெளியே போறதுக்குள்ள ஏதாவது பஞ்சாயத்து ஆயிடும்ல. சோ அடாவடி எங்கடா இருக்க, அவனை போயிட்டு என்னன்னு பாருடா அப்படின்னு ஹீரோ சொன்னதும் அடாவடி அங்க போறதுக்குள்ள வேற 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ் இங்க வந்துடுறானுங்க. பேங்க ராபரி பண்ண பிளான் பண்ணும் போதே அடாவடி பேங்க்ல செக்யூரிட்டி வேலைக்கு சேர்ந்துட்டான். சோ வந்த செக்யூரிட்டிக்கு அடாவடியை பார்த்து எந்த சந்தேகமும் வரல. அப்படி இருந்தும் குடிகாரனை தூக்கி தூர கிடைச்சிட்டு என்ன இருந்தாலும் இவன் கல்ல விட்டு அடிச்சதுல பேங்க்ல அலாரம் அடிச்சிருச்சு, நம்ம ரவுண்ட்ஸுக்கு போலாம் நல்லா இருக்காது, உள்ள போய் சும்மா வாச்சு பார்த்தாகணும்னு அடாவடி வேணான்னு சொல்லியும் 2 செக்யூரிட்டி கார்டும் பேங்க்குள்ள வரானுங்க. இவனுங்க வாழ்ற இடத்துக்கு வந்து உள்ள இருக்க 2 பேரை பாத்துட்டானுங்க. அடி பொலிதான். சோ என்னடா பண்றதுன்னு ஹீரோ மண்டே போட்டு பிச்சிட்டு இருக்கப்போ அங்க ஹீரோ பாக்குற ஒரு விஷயமும் ஹீரோவுக்கு ஒரு ஐடியாவை எடுத்து கொடுக்குது. முதல்ல அங்க ஒரு ஃபயர் அலாரம் இருக்கிறத பார்த்த ஹீரோ செக்யூரிட்டிஸ் வரத்துக்குள்ள ஸ்டூல போட்டு அது மேல ஏறி ஃபயர் அலாரம்ல நெருப்ப காட்டி அதை ஆன் பண்ணிட்டா செக்யூரிட்டி கார்ட்ஸ் டைவர்ட் பண்ணிடலாம்னு ஹீரோ முயற்சி பண்றதுக்குள்ளேயே செக்யூரிட்டி கார்டு மேல வந்துருவானுங்க. சோ அது செட் ஆகாது. ரெண்டாவது அங்க ஒரு சர்க்யூட் பாக்ஸ பார்த்த ஹீரோ எலவேட்டர் இந்த இடத்துக்கே வராம எலவேட்டரோட சர்க்யூட்டை கட் பண்ணிடலாம்னு முயற்சி பண்ணாலும் எலவேட்டருக்கான சர்க்யூட் தனியா கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தோடய அது காமனா இருக்காது. சோ ஹீரோ இதை பண்றதுக்குள்ளேயும் செக்யூரிட்டி கார்ட்ஸ் மேல வந்துருவானுங்க. அதுவும் போச்சு. அப்புறம் வேற என்னதான் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே சைட்ல திரும்பி ஸ்டோரேஜ் ரூம் பாக்குறப்போ அங்க ஃப்ளோரை கிளீன் பண்ற லிக்யூடா இருக்கு. இத ஹீரோ பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன். என்னதான் டீம்ல இருக்க 3 பேருக்கு தனித்தனியா ஒரு டேலண்ட் இருந்தாலும் அவங்கள வழி நடத்தி கொண்டு போறதே ஹீரோ தான். ஸ்கெட்ச போட்டு சம்பவத்துல இறங்கறதுக்கு முன்னால ஹீரோ தான் பிளான போடுவாரு. பிளான் போடுறதுல ஹீரோ ஜீசஸ் கால ஜீனியஸ். அதையும் மீறி பிளான போட்டு சம்பவத்துல இறங்கிட்டாலும் எங்கேயாவது மிஸ்டேக் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி மிஸ்டேக் ஆகி பிளான் சொதப்புற கண்டிஷனுக்கு போயிட்டாலும் ஹீரோ தன்னோட சமயோஜன புத்தியை யூஸ் பண்ணி அதையும் சமாளிப்பாரு. இப்ப செக்யூரிட்டி கார்டு வரத சமாளிக்க பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி மொத்தத்துல ஹீரோ இந்த டீமுக்கு ஹார்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதை காட்டினதோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் கீழே வரானுங்க. லிப்ட விட்டு இறங்கினா அடுத்த செகண்டே 2 பேரும் தொப்புன்னு கீழே விடுறானுங்க. என்னடான்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோ ஸ்டோரேஜ் ரூம்ல ஃப்ளோரை கிளீன் பண்ற லிக்யூட பார்த்தாரு இல்லையா, அத ஃப்ளோர் மொத்தமும் கொட்டி விரிட்டாரு. சோ அதுல அவனுங்க வழிக்கு விழுந்துட்டு இருக்கும் போதே கூட இருந்த அடாவடி 2 பேரை சமாளிச்சிட்டு இருக்கான். இந்த கேப்ல ஹீரோ அங்கிள் பணப்பெட்டியோட ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள போயிடுறாங்க. சோ பணம் இவங்க கைக்கு வந்துருச்சு. எந்த டனல் வழியா உள்ள வந்தாங்களோ அதே டனல் வழியா பணத்தை வெளியே எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஒரு பக்கம் ஹேக்கர் ஒரு பில்டிங்கோட மாடியில பட்டாசு வச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அங்கிள் இவங்க நோண்ட குழியை மூடுறதுக்கு குழியில பாம்பு வச்சிட்டு இருக்காரு. அந்த பக்கம் ஹீரோ இவர் பேங்கோட ஆபீஸ் ரூமுக்குள்ள நுழைஞ்சு அங்க வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயோட டேபிள பாத்துட்டு இருக்க. எப்படி இதுக்கு முன்னால ஹீரோ 2 தடவை மினியேச்சர் பொம்மையை பார்த்தாரோ அதே பொம்மை இங்க இருக்க ஒரு டேபிள்ல ஒட்டப்பட்டிருக்கு. அந்த டேபிளுக்கு சொந்தக்கார பொண்ணோட பேரோ ஷென்னு எழுதிருக்கிறத பார்த்த ஹீரோ ஐயோ இவளான்னு ஷாக் ஆக ஒரே நேரத்துல ஹேக்கர் பில்டிங்கோட மாடியில பட்டாசு வச்சான் இல்லையா, பட்டாசெல்லாம் வெடிக்குது. அந்த சவுண்ட மேட்ச் பண்ணி கீழே டனல்ல வச்ச பாம்பையும் வெடிக்க வச்சிடுறாங்க. பிளான் சக்சஸ். இங்க சீனை கட் பண்ணி படத்தோட டைட்டில போட்டு அடுத்து 15 மணி நேரத்துக்கு முன்னால நடந்த பிளாஷ்பேக்ல இருந்து வராங்க. ஹீரோ ஷென்னுன்ற ஒரு பொண்ணோட டேபிள பார்த்தாரு. அந்த பொண்ணு தான் படத்துல ஹீரோயின். பேங்க்ல வேலை செய்யற ஹீரோயினும் பேங்கோட அசிஸ்டன்ட் மேனேஜரும் 15 மணி நேரத்துக்கு முன்னால வால்ட்ல பணத்தை எண்ணி வச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கூடவே நல்லா குசுப்பால்ல பண்ண கொழுக்கட்டை மாதிரி ஒருத்தர் இருக்கான் பாருங்க அசிஸ்டன்ட் மேனேஜர்னு. இவன் பொம்பளை சோக்கு பிடிச்சவன் போல. நம்மளும் ஹீரோயின் மட்டும் தனியா தானே இருக்கோம். சோ கொஞ்சம் எல்லாம் மீறி பாப்போமே அப்படின்னு இவன் ஹீரோயின் கிட்ட வரம்பு மீறி நடந்துட்டு இருக்க சமயத்துல டேய் கண்ணாடி நான் மத்த பொண்ணுங்கள மாதிரி கிடையாது, இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தான்னு வையன், நீ வேற ஒரு பொண்ணு கிட்ட அத்துமீறினதான் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், அத மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் மிரட்டிட்டு இருக்கப்போ பேங்கோட சிஇஓ இங்க வரான். என்னப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல, எல்லாம் கரெக்டா தானே போகுது, நீங்க பாக்குற பணம் மொத்தமும் ஏழைங்களுக்கு சேர வேண்டிய பணம், சோ கொஞ்சம் பார்த்து பத்திரமா உள்ள எடுத்து வைங்க. அப்புறம் ஹீரோயின் நீ இன்னும் 1 மாசத்துல இந்த பேங்க்ல இருந்து வேலையை விட்டு நிக்க போறியாமேமா, கேள்விப்பட்டேன், உன்ன மாதிரி ஒரு எம்ப்ளாயி எழுகிறது எங்களுக்கு தான் லாஸ், இருந்தாலும் நீ அடுத்தடுத்த கடத்துக்கு போகணுமே, இருக்க 1 மாசம் கண்ணும் கருத்துமா வேலையை பாருமா அப்படின்னு கருத்தூசிலாம் போராடி கிளம்பின சிஇஓ இவரோட ஆபீஸ்ல சீக்ரெட் லாக்கர் ஒண்ணு இருக்கு. லாக்கர் மொத்தமும் பிராண்டடான வாட்ச் எல்லாம் கலெக்ட் பண்ணி வைக்கிறது இவரோட வழக்கம். இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து இவரோட ஆன்டி ஒரு எக்ஸ்பென்சிவான வாட்சை சிஇஓக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. அந்த வாட்சையும் 10ஓட 11 அந்த லாக்கர்ல வைக்க இங்க சீனை கட் பண்ணிட்டு மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வந்தா பணம் கைக்கு வந்துருச்சுன்னு ஹீரோவை தவிர்த்து மீதி 3 பேரும் அவ்வளவு குஜாலா இருக்கானுங்க. பட் ஹீரோ மட்டும் மூஞ்ச தொங்க போட்ட மீனிக்கே இருக்காரு. ஏன் இவன் மூஞ்சி மட்டும் செத்து போய் கிடக்குன்னு எல்லாரும் யோசிக்கிறப்பதான் ஹீரோயினை பத்தின தகவல் வெளியே வருது. 5 வருஷத்துக்கு முன்னால ஹீரோ ஹீரோயின் இவங்க ஒரு லவ் பேர்த். முதலா பார்த்து பேசி
காதல் பண்ணி திடீர்னு ஒரு நாள் ஹீரோயின் கிட்ட சொல்லாம கொள்ளாம அவளை விட்டுட்டு வந்துட்டாரு. அப்பையில இருந்து இவர் ஹீரோயினை பார்க்கவே இல்ல. இதை நினைச்சு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ, டே பாய்ஸ் இந்த ஆடியோ கேளுங்களேன் அப்படின்னு ஹேக்கர் லைவா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்க ஒரு ஆடியோவை இவங்களை கேட்க வைக்கிறான். திருண்ண பணத்தை இவங்க எந்த இடத்துல டெலிவரி பண்ண போறாங்களோ அங்க ஒரு ஒட்டி கேட்கிற டிவைஸ் வச்சிருக்காங்க. அதுல ரெக்கார்ட் ஆகிற வாய்ஸ் தான் இது. பிளஸ் படத்தோட முதல் ட்விஸ்டும் இதுதான். இப்போ அந்த இடத்துல சிஓட ரைட் ஹேண்டா இருக்க ஆள் ஒருத்தவன் நின்னுகிட்டு சிஓ கூடயே போன்ல பேசிட்டு இருக்கான். பாஸ், பணத்தை கொள்ளையடிச்சதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கொள்ளையடிக்க போனவங்கள்ட்ட நம்ம பேங்க்ல வேலை செய்யற ஹீரோயின் அசிஸ்டன்ட் மேனேஜர் இவங்களோட கார்டை தான் வாழ்க்கை திறக்கிறதுக்கு குடுத்து அனுப்புனேன். சோ நாளைக்கு போலீஸ் பிடிக்கிறதா இருந்தாலும் அவங்கள தான் போய் பிடிக்கும். அப்புறம் இப்ப பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்க போறானுங்களே, அவனுங்களையும் நீங்க சொன்ன மாதிரி பணம் கைக்கு வந்ததும் போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு ரைட் ஹேண்ட் ஒரு அதிர்ச்சியை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளுங்களுக்கு விஷயம் புரியுது. ஓஹோ, கடைசியில அந்த சிஇஓ தான் அவனோட சொந்த பேங்கையே கொள்ளையடிக்க சொல்லி நமக்கு வேலை கொடுத்தானா? கொள்ளையடிச்ச பணம் அவனுக்கு போயிடும், ஆனா பழிய மட்டும் நம்ம ஏத்துக்கணும். பேங்க்ல வேலை செய்யற ஹீரோயின் தான் பணத்தை கொள்ளையடிக்க நம்மள அனுப்புனான்ற மாதிரி அவ காடையும் நம்ம கிட்ட குத்து அனுப்பிட்டானுங்க. அதை வச்சுதான் வாழ்க்கையே திறந்தோம். எவ்வளவு அழகா பிளான போட்டிருக்கான் பாரியா சிஇஓ அப்படின்றது புரிஞ்சதும், சரி இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு திரும்ப பணத்தை எடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துக்கிட்டு பேசாம பணத்தை நம்மளே பப்பாதியா பிச்சுக்கலாம் அப்படின்னு அங்கிள் பணத்துக்காக அலைஞ்சாலும் ஹீரோவுக்கு மனசே கேட்கல. ஏன்னா இதுல மாறிட்டு இருக்கிறது இந்த 4 பேர் மட்டும் இல்ல, ஹீரோ காதலிச்ச ஹீரோயினும் கூட. இவங்களையே கொலை பண்ண முடிவெடுத்தவனுங்க இந்த ராபரிக்கு காரணகர்த்தான்னு ஹீரோயினை தான் ப்ரொஜெக்ட் பண்ண போறானுங்க. அப்ப ஹீரோயினை கொலை பண்ண முயற்சி பண்ண மாட்டானுங்களா? சோ ஹீரோயின் அலர்ட் பண்றதுக்கு 5 வருஷமா பார்க்காத ஹீரோயினை தேடி போறாரு. ஹீரோயின் கிட்ட போறதுக்குள்ளேயே ஹீரோயினோட அக்கவுண்ட்ல சம்பந்தமே இல்லாம 3 கோடி ரூபாய் காசு டெபாசிட் ஆகுது. இந்த ஷாக் ஒரே இடத்துக்குள்ளேயே ஹீரோயினுக்கு முன்னால வந்து நின்னுறாரா. அதுல இவளுக்கு ஷாக்கு படா ஷாக்கு. என்ன 5 வருஷமா அடிக்காத காத்து இப்ப நம்மள பார்த்து வருதுன்னு எடுத்ததும் ஹீரோ ஒத்துக்கிறாரு. ஏமா, நான் ஒரு திருடம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் நீ வேலை செய்யற பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு வரேன். எங்களை கொள்ளையடிக்க வேலை கொடுத்தது என்னமோ உன்னோட சிஇஓ. ஆனா இதுல ஒன்ன கோத்து விடுறதுக்கு உன்னோட எம்ப்ளாயி கார்டவே என்கிட்ட கொடுத்து அதை வச்சு வாழ்க்கை திறக்க வச்சுட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உன் அக்கௌண்ட்ல கூட பணம் வந்திருக்குமே, அதை போட்டதும் அவனுங்க தான். நீ தான் எங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தன்னு போலீஸை நம்ப வைக்கிறதுக்காக இதை பண்ணிருக்கானுங்க. இது கூடவே நாளை பின்ன உன்னால எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு உன்னை போட்டு தள்ளவும் ஆள் அனுப்பியிருப்பாங்க. அவனுங்க வரத்துக்குள்ள நீ என் கூட வந்துருன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. வந்துச்சு பாருங்க இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வெறி. ஏண்டா கிளி பாதத்துல ஒட்டின கிருமி, 5 வருஷத்துக்கு முன்னால சொல்லாம கொல்லாம ஓடி போட்டு இப்ப வந்து ராபரி என்ன கொலை பண்ண வந்தானுங்கன்னு கதை கொடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு ஹீரோவை லெஃப்ட் ரைட்னு வாங்கினவ ஹீரோ சொல்றதை கண்டுக்காம இவ வீட்டு கதவை திறக்கலான்னு போறா. ஆனாலும் இன்னும் ஹீரோயினுக்குள்ளேயும் காதல் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. கதவை திறக்கிறதுக்கு முன்னாலேயே இவளும் ஹீரோவும் ஒன்னா பழகினது. ஹீரோ கையில ஒரு மினியேச்சர் பொம்மையை பார்த்தமே, அதை கொடுத்ததே இவ தான். அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ ஹீரோ சொன்ன மாதிரியே ஹீரோயினை போட்டு தள்ள ஒருத்தன் வந்துடுறாங்க. ஏதோ அதிர்ஷ்டவசமா ஹீரோ அங்க இருந்ததுனால ஹீரோயினுக்கு ஏதோ ஆகல. அவர் ஹீரோயினை போக சொல்லிட்டு வந்தவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. சண்டையோட முடிவுல ஹீரோ பில்டிங்க்கு மேல இருந்து கொலைகாரனை கீழே தள்ளி விட்டதும் கரெக்டா அவன் கீழே விழறான். அதே சமயம் தான் ஹீரோயின் பில்டிங்ல இருந்து வெளியே ஓடி வரா. சோ கீழே விழுந்தவன் ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்க, அப்ப இவங்க ஓடிட்டு இருக்க இடத்துல கார் டோர் ஒன்னு ஓபன் ஆகுது. அதுல மோதி கொலைகாரன் ஆர்லயே பறக்குறான். அந்த கார் வேற யாரோடதும் இல்ல, நம்ம ஆளுங்களோட தான். ஹேக்கர் தான் ஹீரோயின் ஓடுறத பார்த்துட்டு எதிர்ச்சியா கார் டோரை திறந்திருக்கான். அதுல ஒரு மர்டரு. இப்படி பிரச்சனையை சால்வ் பண்ணி ஹீரோயினா அவரோட கூட்டிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் சிஇஓ சேர வேண்டிய பணம் கைக்கு கிடைக்கலன்னதும் கொல்ல காண்டானவன் வேலையை முடிக்காத ரைட் ஹேண்ட கூப்பிட்டு, நான் உனக்கு கொடுத்தது சின்ன வேலை, குழந்தைகிட்ட கொடுத்தா கூட இந்த வேலையை முடிச்சிடும், இதை கூட உனக்கு பண்ண துப்பு இல்லையா அப்படின்னு லெப்ட் ஹேண்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு நலுங்க வச்சுட்டு, உனக்கு 2 நாள் டைம், அதுக்குள்ள அவனுங்க திருடிட்டு போன பணம் எனக்கு கிடைக்கல, உன்னை பொல்லந்துடுவேன் அப்படின்னு மிரட்டி அனுப்புறான். மறுபடியும் நம்ம ஆளுங்க இருக்க இடத்துக்கு வந்தா, இப்ப கொள்ளையடிச்ச பணம் இவங்கள்ட்ட இருக்கு. இதை எடுத்துட்டு போய் சிஓ கிட்ட கொடுக்கவும் முடியாது. கொடுத்தாலும் அவன் இவங்களை கொலை பண்ணிடுவான். அதோட பேங்க்ல இருந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டுருச்சுன்ற விஷயம் பப்ளிக்கா இன்னும் வெளியே தெரியல. ஏன்னா சிஓ கையில பணமே தான் கிடைக்கலையே. அதுக்குள்ள விஷயத்த சொல்லிட்டா அப்புறம் அவன் பிளான் எப்படி சக்சஸ் ஆகும்? சோ கூட்டி கழிச்சு பார்த்ததுல வர ஒரே ஐடியா, பணம் இவங்க கையில இருந்தாலும் டேஞ்சர், அதை சிஓ கிட்ட கொடுத்தாலும் டேஞ்சர். அதுக்கு பணத்தை எடுத்த இடத்துல எடுத்த மாதிரி வச்சுட்டா சிஓட பிளானும் நடக்காது, நம்மளும் தப்பிச்சிடலான்ற முடிவுக்கு ஹீரோ வராரு. இதுக்கு மீதி பேரும் ஒத்துக்கிறாங்க. அடுத்து பிளான் போடுற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி போன தடவை குழியை நோண்டிட்டு உள்ள போனாங்களோ அந்த மாதிரி இந்த தடவை உங்களால உள்ள போக முடியாது. பணத்தை எடுத்துட்டு வெளியே வரும்போதே தான் அந்த குழியை பாம்பு வச்சு மூடிட்டானுங்களே. சோ அது வழியாவே உள்ள போறது நடக்காத காரியம். அப்படின்னா இவங்க பேங்கோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வழியா தான் உள்ள போய் ஆகணும். அது எப்படா நடக்கும்னு ஹீரோயின் ஷாக்கானா, அதெல்லாம் சப்ப மேட்டர் சால்ட் வாட்டருமா, நான் சொல்றத மட்டும் கேளு. நாளைக்கு நீ எப்பவும் வேலைக்கு போற மாதிரி ஆபீஸ்க்கு போ. ஃபேஸ்ல துளி பயத்தை கூட காட்டாத. பாக்குற எல்லார்கிட்டயும் சிரிச்சு வணக்கத்தை போட்டுட்டு உன் டேபிள்ல போய் உட்காரு. அப்புறம் உன்னோட மேனேஜர் கிட்ட போய் வால்ட்ட ரொட்டீனா செக் பண்ற மாதிரி இன்னைக்கும் பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு ஹீரோ சொன்னதும், நீ சொல்றதெல்லாம் ஓகேடா, ஆனா வால்ட்ட செக் பண்றதுக்கு என்ன மட்டும் தனியா அனுப்ப மாட்டாங்க, என் கூட இன்னொரு எம்ப்ளாயும் வரணும். நான் போய் மேனேஜர் கிட்ட கேட்டேன்னு வையேன், அவர் என் கூடவே வரன்ட்டு வருவாரு. அவர் இருக்கும்போது நம்மளால அப்படி பணத்தை உள்ள வைக்க முடியும் இப்படின்னு ஹீரோயின் டவுட் ஆனா, அதுக்கு தாமா நம்ம டைவர்ஷன்ன்ற ஒரு மேட்டரை உள்ள எடுத்துட்டு வர போறோம். நீ மேனேஜர் கிட்ட வால்ட்ட செக் பண்ணணும்னு சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பாக்ஸ்ல கரப்பாம்பூச்சிகளை நிரப்பி கொரியர் பாய் ஒருத்தவன் பேங்க்
பேங்க்ல இருக்க அடாவடி கிட்ட அந்த பாக்ஸை டெலிவரி பண்ணிடுவான். அடுத்து அடாவடி அந்த பாக்ஸை திறந்து விட்டா பாக்ஸ்ல இருக்க காக்ரோச் மொத்தமும் வெளியே வந்து பேங்கையே கதி கலங்க வச்சிடும். கரப்பாம்பூச்சிக்கு பயப்படாதவங்க யார் இருக்காங்க? சர்வே படி 5 பேர்ல ஒரு ஆள் கண்டிப்பா கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுவாங்க. இதையே சாக்கா வச்சு நீ மேனேஜர் கிட்ட பேங்க்ல கரப்பாம்பூச்சிங்க தொல்லை அதிகமாயிடுச்சு, அதை ஒழிச்சு கட்ட ஆளுங்களை வர வைங்கன்னு சொல்லு. மேனேஜர் பண்ற காலை ஹேக்கர் ஹேக் பண்ணிடுவான். சோ பூச்சி கட்டுப்பாட்டு துறையில இருந்து வர மாதிரி நான் பேங்குக்குள்ள நுழைஞ்சிருவேன். பேங்கே அல்லோல பண்ணிட்டு இருக்கப்போ மேனேஜர் என்ன உன் கூட செக்கிங் வர போறான், ஏமா எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோமான்னு அந்த ஆளு கீயை உங்ககிட்ட கொடுத்துருவாரு. அப்புறம் என்ன, நீ நானும் சேர்ந்து வால்ட்டு கிட்ட போவோம். நம்ம என்ன பண்றோன்றது தெரியாத மாதிரி சிசிடிவி கேமராஸ ஹேக்கர் பார்த்துப்பான். வால்ட்டை திறந்து பணத்தை உள்ள வச்சிட வேண்டியதுதான். சிம்பிள். இப்படின்னு ஹீரோ பிளான முடிச்சதும், ஏண்டா புள்ளி விவர பூச்சாண்டி, பிளான் எல்லாம் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றியே, ஆனா இவ்வளவு நாள் கூடவே பழகுனா அண்ணனை மறந்துட்ட பாத்தியா நீ? இந்த பிளான்ல அண்ணனுக்கு எந்த வேலையும் இல்லையா அப்படின்னு அங்கிள் வழி மறிக்க, ஏங்க இல்லாம இந்த பிளானோட பார்ட் 2 உங்களை நம்பிதான் இருக்கு. நம்ம பேங்க்ல எடுத்த பணத்தை எடுத்த இடத்துல வச்சுட்டா மட்டும் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடாது. அதுக்கு காரணமான சிஇஓவை மாட்டி விட்டாதான் நம்ம முழுசா தப்பிக்க முடியும். சிஇஓ உருவாக்குன பிஎஸ்டின்ற டிஜிட்டல் கரன்சியை வச்சு அவன் ஏதோ ஒரு ஊழல் பண்றான். அந்த எவிடன்ஸை நம்ம எடுக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? நமக்கு புரோக்கரா வந்து ஒருத்த வேலை கொடுத்தானே சிஇஓவோட ரைட் ஹேண்ட், நீங்க அவன மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு நாங்க பணத்தை பேங்கோட வால்ட்டுக்குள்ள வைக்க போற சமயத்துல நீங்க பேங்குக்குள்ள வந்து சிஇஓவோட ஆபீஸ் ரூமுக்கு போய் அவனோட கம்ப்யூட்டர்ல இருந்து எவிடன்ஸ் எடுக்கிறீங்க. ஒரே டைம்ல பணத்தையும் உள்ள வச்சிடலாம், சிஇஓவையும் மாட்டி விட்டுறலாம் அப்படின்னு மொத்த பிளானையும் ஹீரோ சொல்லிடுறாருங்க. ஆல் ஓகே. அடுத்து பிளானுக்கு தேவையான பொருளா வாங்க போகணும் இல்லையா? சோ அங்கிள், ஹேக்கர், அடாவடி இவங்க 3 பேரும் கடைக்கு போயிடுறாங்க. இந்த கேப்ல தனியா இருந்த ஹீரோயின் சரி காதல கொஞ்சம் டெவலப் பண்ணுவோமேன்னு 5 வருஷத்துக்கு முன்னால ஏன் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போன, அதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும்னு ஹீரோ கிட்ட கேக்குறா. ஆக்சுவலா அன்னைக்கு அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஒரு திருடன்ற விஷயத்தை ஹீரோ சொல்லிடலாம்னு நைட் அவளை ரெகுலரா மீட் பண்ற இடத்துக்கு வர சொல்லிருக்காரு. அதுக்கு முன்னால ஹீரோவும் அவரோட டீமும் ஒரு இடத்துல திருட போயிருக்காங்க. அப்ப ஹீரோ மட்டும் போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரு. அன்னையில இருந்து தான் ஹீரோ ஹீரோயினை பார்க்கவே இல்ல. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்திருக்கலாம், ஆனா எதுக்கு? நம்ம பண்ற வேலைக்கு நமக்கு பொண்ணெல்லாம் செட் ஆகுமா? அவளை கூட வச்சுக்கிட்டு அவளையும் கஷ்டப்படுத்தணும், பேசாம அவளாவது நல்லபடியா இருக்கட்டும் அப்படின்றதுனாலதான் ஹீரோ ஹீரோயின் பக்கம் போகவே இல்ல. இதை ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே கடைக்கு போனவங்க வந்துடுறாங்க. அதோட இந்த டாபிக் முடிஞ்சு அடுத்து பணத்தை திரும்ப உள்ள வைக்க போற நாளும் வந்துருது. ஹீரோயின் ரெகுலரா வேலைக்கு போற மாதிரி பேங்குக்கு போறா. இன்னொரு பக்கம் வேன்ல உட்கார்ந்து இருந்த அங்கிள் ரைட் ஹேண்ட் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்காரு. ஹேக்கர் பேங்கோட சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் உள்ள போன ஹீரோயின் ஹீரோ சொன்ன மாதிரி எல்லார்கிட்டயும் சகஜமா பேசிட்டு அடுத்து பேங்க் மேனேஜர் கிட்ட போய் வால்ட்ட ருட்டீனா செக் பண்ற மாதிரி இன்னைக்கும் பண்ணணும், நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேக்குறப்போ அந்த ஆள் வச்சாம் பாருங்க ஒரு செக்க. வால்ட்ட செக் பண்ண போறியா? யாரு சொன்னாங்கன்னு நீ செக் பண்ண போற? மேலிடத்துல இருந்து வால்ட்டு பக்கமே போக கூடாதுன்னு ஆர்டர் வந்திருக்கு. சோ அந்த சீன்லாம் இங்க இல்ல, நீ இப்ப வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு அப்படின்னு மேனேஜர் ஒரே வார்த்தையில வேலையை முடிச்சிடறான். ஐயோ இப்ப என்னடா பண்றதுன்னு ஹீரோ யோசிச்சா அந்த பக்கம் அடாவடி, தல நீங்க சொல்லுங்க தூக்கிட்டுமா அப்படின்னு மேனேஜரை கொலை பண்ணி அவரோட கார்டு எடுக்கிறதுக்கு அவன் ரெடியா இருக்கான். எப்பா காம்பினேஷன்ல பிறந்த காட்டுவாசி, செத்த நேரம் நீ சும்மா இருப்பா, தேர் எழுத்து தெருவுல விட்டுறாத, நானே யோசிச்சு நல்ல ஐடியாவா சொல்றேன் அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்ச ஹீரோ, ரைட்டு ஏமா ஹீரோயின் நீ கொஞ்ச நேரம் மேனேஜர் கிட்ட பேசி அவரை டைவர்ட் பண்ணு. அந்த கேப்ல அவருக்கே தெரியாம அவரோட கீய அடாவடி ஆட்டிய போட்டுருவான் அப்படின்னு ஹீரோ சொன்னதும் ஹீரோயினுக்கு திடீர்னு டைவர்ட் பண்ண என்ன மேட்டர் பேசுறதுன்னு தெரியல. சோ முதல்ல ஹீரோயினை காட்டுறப்போ ஹீரோயின் அசிஸ்டன்ட் மேனேஜரை மிரட்டினால, நீ ஒரு பொண்ணு கிட்ட வரம்பு மீறி நடந்த வீடியோ என்கிட்ட இருக்கு, அதை வச்சு நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான்னு சடார்னு அது ஞாபகத்துக்கு வந்ததும் அந்த வீடியோவே மேனேஜர் கிட்ட காட்டி ஹீரோயின் அவரை டைவர்ட் பண்ண இதான் சாக்குன்னு அடாவடி மேனேஜரோட பாக்கெட்ல இருந்த கீயை சுட்டுறான். இன்னொரு பக்கம் காக்ரோச் இருக்க பாக்ஸ் கிடைச்சதும் அடாவடி அந்த பாக்ஸை ஓபன் பண்ணிடுறான். பேங்க் மொத்தமும் கரப்பாம்பூச்சி இஷ்டத்துக்கு டிராவல் பண்ணுது. கரப்பாம்பூச்சியை பார்த்தா பேங்க்ல இருக்கவங்களாம் என்னென்ன பண்ணுவாங்கன்னு நம்ம ஆளுங்க நினைச்சாங்களோ, கொய்யாலாங்க அது எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குதுங்க. ஒரு பக்கிங்களுக்கும் கரப்பாம்பூச்சியை பார்த்தா பயமா இல்ல, அதை லெஃப்ட்ல அடிச்சு ரைட்ல தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. அப்ப பிளான் சுவாகாதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்பதான் ரூம்ல இருந்து திடுன்னு வெளியே ஓடி வந்த மேனேஜர், ஐயோ எனக்கு கரப்பாம்பூச்சினா செம பயம், உடனே பூச்சி கட்டுப்பாட்டு துறைக்கு யாராவது கால் பண்ணி அவங்கள வர வைங்க என்ன 3 கேட்ட மேனேஜரே திறந்து விட்டுறாரு. அப்புறம் என்ன, அதுல இருந்து வர மாதிரி திருண்ண பணத்தை எடுத்துக்கிட்டு ஹீரோ உள்ள வந்துடுறாரு. இது இல்லாம ரைட் ஹேண்டோட வேஷத்துல பேங்க் உள்ள வந்த அங்கிள் நேரா சிஇஓவோட ரூமுக்குள்ள போய் அங்க இருந்த 2 பேரையும், ஏண்டா வேலை செய்யாத விளக்கமாருங்களா, கீழே கரப்பாம்பூச்சி வந்துருச்சுன்னு பேங்கே பரபரப்பா இருக்கு, நீங்க மேல உயரமா உட்காந்துட்டு இருக்கீங்களா, போங்கடா கீழே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அந்த 2 பேரையும் வெளியே அனுப்பிட்டு சிஇஓவோட கம்ப்யூட்டர்ல பென்டிரைவ் சருகி உள்ள இருக்க தகவல்களை எடுத்துட்டு இருக்காரு. அப்ப அங்கிளோட கண்ணுல அந்த ரூம்ல ஏதோ ஒண்ணு படுது, அது என்னன்றத நமக்கு காட்டல. அங்கிள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கும் போதே வால் இருக்க இடத்துக்கு ஹீரோயின் மேனேஜரோட கார்டு இவளோட கார்டு ரெண்டையும் எடுத்துக்கிட்டு போயிடுறா. அப்போன்னு பார்த்தா அசிஸ்டன்ட் மேனேஜர் அங்க வரான். ஏமா உனக்கு என்ன வால்ட் கிட்ட வேலை, இன்னைக்கு வால்ட்ட செக் பண்ற ப்ராசஸ் கூட இல்லையே, நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கன்னு இவன் கேட்டுட்டு இருக்கப்போ இவனுக்கு பின்னால ஹீரோ அடாவடி பணத்தோட அங்க வராங்க. நல்ல வேலை அசிஸ்டன்ட் மேனேஜர் அவங்கள பாக்குறதுக்கு முன்னால இவனை பார்த்து சுதாரிச்சவங்க பக்கத்துல இருக்க ஸ்டோரேஜ் ரூம்ல பணத்தோட போய் ஒளிஞ்சுக்கிறாங்க.
இந்த பக்கம் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹீரோயின் கிட்ட பேசதான் அந்த பக்கம் ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்த ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட் புரியுது. அதாவது ஹீரோயின் அசிஸ்டன்ட் மேனேஜர் இவங்க ரெண்டு பேரோட கார்டை தானே ராபரி பண்றதுக்கு ரைட் ஹேண்ட் இவங்கள்ட்ட குடுத்து அனுப்புனா. அப்படி பார்த்தா ஹீரோயினை கொலை பண்ண சிஓவோட ஆள் போயிருக்கான்றப்போ இவனை கொலை பண்ணவும் ஆள் போயிருக்கணும்ல. ஆனா இவனுக்கு எந்த சேதாரமும் இல்லாம வந்து நிக்கிறானே. சோ இத வச்சு இவனும் சிஓவோட ஆள் தான்றத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ, ஏமா சட்டு புட்டுன்னு ஸ்பாட்டை காலி பண்ணு, இன்னும் ஒரு நிமிஷம் கூட அவனுக்கு முன்னால நிக்காத அப்படின்னு ஹீரோ ப்ளூடூத்ல பேசி ஹீரோயினை அனுப்புறாரு. ஹீரோ கெஸ் பண்ண மாதிரி ஹீரோயின் கிளம்புனா உடனேங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் சிஓவுக்கு கால் பண்ணி, என்னங்க ஹீரோயினை கொலை பண்ண நேத்து நைட்டே ஆள் அனுப்பிட்டேன்னு சொன்னீங்க, அவ என்னடானா வால்ட் வரைக்கும் வந்து நிக்கிறா அப்படின்னு கோத்து விட்டுறான். சிஓவுக்கு மேட்டர் தெரிஞ்சதும் அது என்னன்னு பாருடான்னு அவன் ரைட் ஹேண்டா அனுப்பி வைக்கிறான். கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. ஏற்கனவே இந்த ஆளோட வேஷத்துல மேல ஒருத்தவர் இருக்காரு, அவரை வேற ரெண்டு பேர் பாத்துருக்காங்க. இப்ப ஒரிஜினல் ரைட் ஹேண்ட் நான் அங்கதான் வந்துட்டு இருக்கான்னு கால் பண்ணி சொன்னதும் விஷயம் கையை மீறி போயிடுது. இதுக்கப்புறம் இவங்க பேங்குக்குள்ள இருக்க ஒரு நொடியும் டேஞ்சர் தான். சோ ஆளுக்கு ஒவ்வொரு திசையில தப்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூட்டில தப்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் டூப்ளிகேட் ரைட் ஹேண்ட் வேஷத்துல இருக்காரு அங்கிள், இவரால பென்ட்ரைவ்ல முழு தகவலையும் எடுக்க முடியல. பென்ட்ரைவ் பாதியிலே புடிங்கிட்டு தப்பிக்க பாக்குறாரு. அதுக்குள்ள ஒரிஜினல் ரைட் ஹேண்ட் வேற வந்துடுறானா. அவங்கிட்டையும் அவன் ஆளுங்கள்ட்டையும் உயிரை கொடுத்து போராடி ஒரு வழியா அங்கிள் அடாவடி ஹேக்கர் இவங்க மூணு பேரும் தனியா வேற ஒரு பக்கம் தப்பிச்சிடுறாங்க. நடந்த சம்பவத்துல அங்கிள் வெறியின் உச்சத்துக்கே போயிடுறாரு. நான் அப்பவே சொன்னேன் இருக்க பணத்தை பாதி பிரிச்சுக்கிட்டு அவன் வீட்டுக்கு போய் சேருவான்ட்டு. ஆனா இந்த ஹீரோ ஹீரோயின் மேல இருக்க காதல்னால அவளை காப்பாத்தணும்னு சொல்லி பணத்தை திரும்ப வைக்கணும்னு நம்மள கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணிருக்கான் பாத்தியா. காரணம் தப்பி இருந்தா மரணம்ன்ற சூழ்நிலையில இப்ப வந்து நிக்கிறோம். ஆனா நமக்கு என்ன ஆச்சுனாச்சு கேட்டானா பாரு, அவன் ஹீரோயினை மட்டும் கூட்டிக்கிட்டு நேக்கா தப்பிச்சிட்டான். இவன மாதிரி ஆளெல்லாம் என் டீம்னு சொல்றதுக்கு ஐயோ வாய் கூசுதுரா எனக்கு அப்படின்னு அங்கிள் கத்தினாலும் இந்த பக்கம் அடாவடி ஹீரோவுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்றான். அதுக்கு காரணம் 5 வருஷத்துக்கு முன்னால ஹீரோ போலீஸ்ல அரெஸ்ட் ஆனதை நம்ம பாத்திருந்தோம்ல. அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னால இவங்களுக்கும் ஒரு கேங்குக்கும் சண்டை நடந்திருக்கு. சண்டையில எவனோ ஒருத்தவன் அடாவடியை ஷூட் பண்ணிருக்கான். அப்ப ஹீரோ குறுக்க பாஞ்சி அடாவடி மேல பாய இருந்த புல்லட்ட இவர் மேல வாங்கிட்டு இருக்காரு. அன்னையில இருந்து தான் அடாவடி ஹீரோவுக்கு தீவிர விசுவாசியா மாறிட்டான். சோ எனக்காக அவர் குண்டடி வாங்கினாரு. நீங்க அவரை பத்தி இந்த மாதிரி பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்கலங்க, நிறுத்திக்கோங்கன்னு அடாவடி அங்கிள் கிட்ட மல்லு கட்டவே, ஆமா உனக்காக பண்ணி கிழிச்சிட்டான் அதெல்லாம் அப்படா. ஹீரோயின் உள்ள வந்ததுல இருந்து நீயே பாக்குறல்ல அவன் நம்மள எவனையாவது கண்டுக்கிறானா, அவன் மாறிட்டான்டான்னு அங்கிள் புடிச்ச புடியிலே நிக்கிறாரு. அப்ப ஹேக்கர் தான் நடுவுல உள்ள போந்து, டேய் நாங்கடா சிறுபுள்ளத்தனமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலின்னு இவ்வளவு நாள் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஹீரோ மேல இவ்வளவு வன்மமாடா உங்களுக்கு. 1000 இருந்தாலும் ஹீரோவும் நம்ம டீம்ல ஒரு ஆளு, அவன் ஒரு முடிவு எடுத்தா நம்ம அது கட்டுப்பட்டு தான் ஆகணும். அது கூட இல்லனா அப்புறம் என்ன நம்ம இவ்வளவு நாள் ஃபேமிலியா வாழ்ந்தோம். முதல்ல நீங்க சண்டை போடுறதை நிறுத்துங்க, வாங்க கட்டிப்பிடிங்க அப்படின்னு ஹேக்கர் ஒரு கட்டிப்பிடி வைத்தியத்தை போட்டு இவங்களை கன்வின்ஸ் பண்ண, இதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் தனியா இருந்த இடத்துல இனிமேல் ஹீரோயினுக்கு எந்த ரூபத்துல வேணும்னா பிரச்சனை வரலாம், அவ இந்த ஊர்ல இருக்க கூடாது, சோ அவளை பேக்கப் பண்ணணும்னு ஹீரோ இவளை வெளியே அனுப்ப பாக்குறாரு. ஆனா போகவே முடியாதுன்னு ஒத்த கால நின்ன ஹீரோயின் இவ ஹீரோ கிட்ட காதல் ரீதியா பேசி இவளும் ஹீரோவும் கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. இதே சமயம் மீதி 3 பேரும் இங்க வந்துடுறாங்களா. அடுத்து எல்லாருமா சேர்ந்து திரும்ப எப்படி பேங்க்ல பணத்தை வைக்கலாம்னு புதுசா ஒரு பிளான போடுறாங்க. ஆனாலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அங்கிள் சொன்ன விஷயம் அடாவடியோட மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஹீரோயின் கேங்குக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம யாரையும் ஹீரோ கண்டுக்க மாட்டான்னு சொன்னாரே அந்த மேட்ரு. இதை யோசிச்சுக்கிட்டே இருந்தவன் இந்த கோவத்துல என்ன பண்ணிடுறான், அடுத்த சீன்ல நம்ம ஆளுங்க யாருக்குமே தெரியாம இவன் சிஇஓவை தனியா போய் மீட் பண்ணி, இங்க பாருங்க எங்களுக்கு உங்களோட பணம் வேணாம், நிம்மதியான வாழ்க்கை தான் வேணும், நாங்க திருடின பணத்தை அப்படியே உங்கள்ட்ட கொடுத்துறேன், பதிலுக்கு நீங்க எங்கள்ல யாரையுமே எதுவும் பண்ணக்கூடாது ஓகேவா அப்படின்னு அடாவடி ஒரு டீல போடவே, அது எப்படி பா முடியும், நீ பணத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட சைலண்டா கொடுத்துறனா அப்புறம் பணத்தை ஆட்டியா போடணும்னு நினைச்ச என்னோட பிளான் எப்படி சக்சஸ் ஆகும். என் பேங்க்ல வேலை செய்யற ஒரு எம்ப்ளாயி தான் ஆளுங்களை வச்சு இந்த பணத்தை கொள்ளையடிச்சான்னு நான் வெளியே நம்ப வைக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ற, உன் டீம்ல இருக்க ஹீரோயினை என்கிட்ட கொடுத்துருன்னு சிஇஓ கேக்குறான். தாராளமா எடுத்துக்கோங்க, அவ என்னைக்கு டீம்ல வந்து சேர்ந்தாலோ அன்னையில இருந்து எனக்கே அவளை பிடிக்கல, எப்ப அவளை ஒழிச்சு கட்டலாம் தான் பாத்துட்டு இருக்கேன், நீங்க அவளை எடுத்துக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அடாவடியும் அதுக்கு ஒத்துக்கிறான். அப்புறம் எனக்கு அவ மட்டும் பத்தாதுப்பா, பேங்க்ல வேலை செய்யறவ ஆளுங்களை வச்சு கொள்ளையடிச்சான்னு நான் சொல்லி ஆகணும்ல, சோ உங்க டீம்ல இருக்க ஹீரோவையும் என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சிஇஓ இன்னொரு கோரிக்கை வைக்க, முடியாதுங்க அது மட்டும் முடியவே முடியாது, ஏன்னா ஹீரோயினோட உயிர், அவரை நான் இதெல்லாம் மாட்டி விட மாட்டேன், உங்களுக்கு வெளியே இருந்து ஒரு ஆள் வேணும் அதானே, வேணும்னா என்ன எடுத்துக்கோங்கன்னு அடாவடி அவனோட தியாக உள்ளத்தை காட்டுறான். இதுக்கு சிஇஓவும் ஒத்துக்கிறான்னு வைங்களேன். பட் சிஇஓ கூடவே நல்லா பீச்சு காத்துல பீடி கொளுத்துற மாதிரி ஒருத்தர் இருக்கான்ல ரைட் ஹேண்டு, உள்ள புந்து ட்ரபிள் கொடுக்குறான். பாஸ் இவன்லாம் ஒரு ஆள்னு இவன் சொல்றான்னு நம்பிடாதீங்க, இவனுங்க உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு பிளான் வச்சிருப்பானுங்க, நான் சொன்னா கேளுங்கன்னு அவன் எவ்வளவோ சொல்லியும் அட யாரா இவன் எல்லாம் கை கூடுற நேரத்துல வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற கடுப்புல அதே இடத்துல சிஇஓ ரைட் ஹேண்ட போட்டு தள்ளிடுறான். இதோட இங்க சீனை கட் பண்ணா அடுத்து பேங்க்ல பணத்தை வைக்கிறதுக்கான 2வது முயற்சி ஆரம்பிக்குது. இந்த தடவை இவங்க திருட்டுத்தனமால பேங்குக்குள்ள போல 5 பேரும் பேங்க் ராபரி பண்ண வந்த ராபர்ஸ் மாதிரி மூஞ்சில மாஸ்க் கையில கண்ணெல்லாம் வச்சுக்கிட்டு தட்டால் புடால்னு பேங்குக்குள்ள
பேங்குக்குள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. கூட இருக்க அடாவடி துரோகினே தெரியாம மேல இருக்க எல்லாத்தையும் நீதாண்டா பாத்துக்கணும்னு அவங்கிட்டே பொறுப்பை கொடுத்துட்டு இவர் ஹீரோயினோட சேர்ந்து கீழே வால்ட் இருக்க இடத்துக்கு வராரு. இவங்க உள்ள வந்ததுல இருந்து பேசிக்கிட்டது இப்ப ஹீரோயின் வால்ட்டுக்கு போறது இது வரைக்கும் எல்லாத்தையும் அடாவடியோட போன்ல லைன்ல இருந்த சிஇஓ அந்த பக்கம் இருந்து கேட்டுறான். சோ வால்ட் கிட்ட போனவங்கள அங்கேயே வச்சு மடக்கணும்னு சிஇஓ ஆளுங்களோட லிப்ட் ஏறி கீழே போலாமேன்னு வரான். ராபரி பண்ணணும்னு நம்ம ஆளுங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அப்புறம் ஹேக்கர் லிப்ட் எல்லாம் ஒர்க் பண்ண வச்சிருப்பானா, இந்நேரம் கட் பண்ணிருக்க மாட்டான். சோ லிப்ட் ஒர்க் ஆகல. இவன் படிக்கட்டிலே இறங்கி கீழே வந்துட்டு இருக்கான். இந்த கேப்ல பேங்க்ல ராபரி பண்ண ஆளுங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும் வெளியே போலீஸ்காரங்க பற்றைய போட்டுறாங்க. அவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஹேக்கர் கூட ஆஸ்ட்ரேஜா ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு இவனுக்கு பேசவா சொல்லி தரணும், வெளியே வந்து வாயில வந்த கதையை அடிச்சு விட்டுட்டு இருக்கான். அந்த பக்கம் வால்ட் கிட்ட போன ஹீரோயின் இந்த தடவை வால்ட்ட திறக்கிறதுக்கு இவங்க கிட்ட எம்ப்ளாயி கார்டு எதுவும் இல்லல்ல. சோ வால்ட்ல அங்க பொரோட்டாவை சொருகுறாங்க. ஒரு பொரோட்டாவும் ஒரு ஒயரோட கனெக்ட் ஆயிருக்கு. என்னடா இவனுங்க பொரோட்டாலாம் வைக்கிறானுங்க அப்படின்னு நம்ம யோசிச்சா தக்காளி அதுக்கப்புறம் தான் ஒரு மேட்ரு தெரியுது. அது சாதாரண பொரோட்டா இல்ல, பொரோட்டா ரூபத்துல இருக்க பாம்பு. மேல ஹேக்கர் பேசிட்டு இருக்க இடத்துல பேங்குக்கு வெளியே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல பட்டாசு வெடிக்க போறாங்க. இத பார்த்த ஹேக்கர் கரெக்டா அவங்க பட்டாசு வெடிக்கிறப்போ இப்ப நீங்க ஆரம்பிக்கலாம்னு போலீஸ்ட பேசுற மாதிரி ப்ளூடூத்ல கனெக்ட் ஆயிருந்த ஹீரோ கிட்ட சொன்னதும் பட்டாசு வெடிக்குது. அந்த சவுண்ட மேட்ச் பண்ணி உள்ள வால்ட்ல வச்ச பாம்பை வெடிக்க வைக்கிறாங்க. சோ வெளியே இருந்த போலீஸ்க்கு பேங்குக்குள்ள பாம்பு வெடிச்சதுன்ற தகவல் தெரியல. ஒரு வழியா வால்ட்ட திறந்தாச்சு. அப்படியே பணத்தை வச்சுட்டு கிளம்பிடலாம்னு ஹீரோயின் வால்ட் கிட்ட போறப்போ நல்லா கலியுக காக்ரோச் மாதிரி ஒருத்த வருப்பானி சிஇஓ அவன் ஆளுங்களோட இங்க வந்து ஹீரோவுக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒண்ண கொடுக்கறான். இவ்வளவு கஷ்டப்பட்டு வால்ட்ட திறந்துட்டு பேக்கோட உள்ள போறீங்களே, அந்த பேக்ல பணம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சிஇஓ கேட்டதும் ஹீரோ பேக திறந்து பார்த்தா பேக் மொத்தமும் பரோட்டாவா இருக்கு, பணத்தை காணோம். இவங்களுக்கே தெரியாம அடாவடி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சிஇஓட ரூமுக்கு போறான். எப்படியும் இவன் பணத்தோட வருவான்னு சிஇஓவுக்கு தெரியும்ல. சோ வந்தா இவனை புடிச்சு வைக்க சொல்லி சிஇஓ அவரோட லெஃப்ட் ஹேண்ட் இங்க விட்டுட்டு போயிருக்காரு. லெஃப்ட் ஹேண்ட் வந்த அடாவடிய துப்பாக்கி முனையில பிடிக்க கீழே சிஇஓக்கும் ஹீரோவுக்கும் பயங்கரமான வாக்குவாதம் நடக்குது. இத ப்ளூடூத் மூலமா வெளியே இருந்து கேட்டுட்டு இருந்த ஹேக்கர் போலீஸ்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு சரிங்க எனக்கும் ஆஸ்ட்ரேஜஸ்க்கும் பயங்கரமா பசிக்குது, நீங்க பீஸா ஆர்டர் பண்ணி உள்ள அனுப்புங்க, அதுக்குள்ள உள்ள ஒரு முக்கியமான பஞ்சாயத்து இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன்னு அந்த ஆஸ்ட்ரேஜ் பொண்ணோட உள்ள வந்து இங்க பாருங்கடா யாரும் இந்த கதவை தாண்டி வரக்கூடாது, கதவை திறந்தீங்க பாம்பு பஸ்ட் ஆயிடும், பார்த்து பத்திரமா இருங்கன்னு மிரட்டிட்டு அவன் போயிடுறான். கதவை திறக்காதீங்க பாம்பு வெடிச்சிரும்னு சொல்லிட்டு அவன் மட்டும் கதவை திறந்துட்டு போறான். அப்ப பாம்பு வெடிக்கலையே, நம்ம திறந்தா மட்டும் என்ன வெடிச்சிருவா போகுது அப்படின்னு பேங்க்ல இருக்கவங்க கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கதவை திறந்துட்டு உள்ள போறாங்க. அங்க சேர்ல மாஸ்க் போட்ட மேனிக்கே ஒரு ஆளு உட்காந்துருக்கான். பேங்க் எம்ப்ளாயிஸ் இருந்த கோவத்துல ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் எடுத்து சேர்ல உட்கார்ந்து இருந்தவனோட மண்டைய பொளந்து மாவளுக்கு வச்சிடுறாங்க. அதோட கீழே வால்ட் இருக்க இடத்துல ஹீரோவும் சிஇஓவும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப சிஇஓவோட லெஃப்ட் ஹேண்ட் அடாவடியை கூட்டிக்கிட்டு அங்க வரான். அடா பாவி உனக்கு ஏன்டா இந்த தேவையில்லாத வேலை, ஏன்டா இப்பெல்லாம் பண்ண அப்படின்னு ஹீரோ அடாவடி கிட்ட கேட்க பின்ன நான் என்ன பண்றது, உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல, அதான் இப்படி பண்ண வேண்டியதா போச்சுன்னு அவன் சொல்ல இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்கிறதுலயே நடுவுல இருந்த சிஇஓ டைவர்ட் ஆகுறான். இதான் சாக்குன்னு ஹீரோ ஒரு பக்கம் சிஇஓட ஆளுங்களை புலகுறாரு, இன்னொரு பக்கம் அடாவடி அவனும் எல்லாரையும் அடிச்சு விழுகிறான். சண்டையோட முடிவுல சிஇஓட ஆளுங்க எல்லாரும் காலி, சிஇஓ மட்டும் தான் இருக்கான். இவனை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நின்னுட்டு இருந்த அங்கிள் ஹேக்கர். இவங்க ரெண்டு பேரும் ஒரு பொரோட்டா கொத்த தூக்கி இவனுக்கு முன்னால போடுறாங்க. வெறும் பொரோட்டாவை மட்டும் வச்சா சால்னா எங்கடா அப்படின்னு சிஇஓ கேட்டுட்டு இருக்கும் போதே சால்னா தானே இப்ப சத்தமா ஒண்ணு வரும் பாரு அப்படின்னு அங்கிள் கையில இருந்த ரிமோட்டை பிரஸ் பண்றாரு. அப்ப சிஇஓவுக்கு முன்னால இருக்க பொரோட்டா பாம்பு மட்டும் இல்ல, இதை விட பயங்கரமா இதுக்கு பக்கத்துல சில பாம்பு வெடிக்குது. அது என்ன ஏதுன்னு நமக்கு புரியல. இங்க பாம்பு வெடிச்சதோட மேல பேங்கோட கேட் ஓபன் ஆகுது. உள்ள இருந்த ஆஸ்ட்ரேஜஸ் எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. கூடவே பேங்க்குக்கு உள்ள வந்த போலீஸ் வால்ட் இருக்க இடத்துக்கு வந்து பார்த்தா அங்க சிஇஓ மட்டும் தான் புகைக்கு நடுவுல இருக்கான். உள்ள வால்ட் வெடிச்சிருக்கு, வால்ட்ல இருந்த பணத்தை காணோம். இங்க சிஇஓ மட்டும் தான் தனியா இருக்கான். சோ சிஇஓ தான் பேங்க் ராபரி பண்ண வந்தவன் நினைச்ச போலீஸ் எங்க கூடவே வா உன் ஆபீஸ் ரூமுக்கு போவோம், அங்க என்னென்ன இருக்குன்னு காட்டு அப்படின்னு இவன் ஆபீஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்க சீக்ரெட் லாக்கரை ஓபன் பண்ண சொல்றாங்க. இதுக்கு நடுவுலயே இன்டர்நெட்ல ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, சிஇஓ கிரிப்டோ கரன்சின்ற பேர்ல மிகப்பெரிய ஊழல் பண்ணிட்டு இருக்கான்ட்டு. இத பார்த்த மேனிக்கே சீக்ரெட் லாக்கரை ஓபன் பண்றப்பதான் சிஇஓவுக்கு படா 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 ட்விஸ்ட். ஏற்கனவே சிஇஓ அந்த லாக்கரை திறக்கிறப்போ உள்ள வாட்சஸோட கலெக்ஷன் இருக்க மாதிரி தானே நம்ம பார்த்திருந்தோம். ஆனா இப்ப லாக்கரை திறந்தா உள்ள இவன் வச்சிருந்த எந்த வித வாட்சுமே இல்ல, அதுக்கு பதில் இல்ல வால்ட்ல இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பணம் மொத்தமும் இங்கதான் இருக்கு. இதை வச்சே சிஇஓ தான் கொள்ளைக்காரன்னு வேலையை முடிச்சிடுறாங்க. டிவி நியூஸ் எல்லாத்துலயும் சிஇஓவை
கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்க, இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல தலையில மாவு கட்டு போட்டிருந்த சிஇஓட லெஃப்ட் ஹேண்ட உட்கார வச்சு, நீ தாண்டா ராபரிக்கு தலைமை தாங்கி நடத்துனவன், உண்மையெல்லாம் ஒத்துக்கூடான்னு சம்பந்தமே இல்லாம இவங்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்ல, லெஃப்ட் ஹேண்ட விசாரிக்கிற வீடியோ பார்த்த பேங்க் மேனேஜர், இவன் தாங்க இவனே தாங்க பேங்க்ல கொள்ளையடிக்க வந்தவன் அந்தாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாரு. ஐயய்ய, என்னடா இங்க நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் மண்டை காயுது இல்லையா? இதுக்கப்புறம் தான் நம்ம ஆளுங்களோட கிளவரான பிளான பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. ரெண்டாவது தடவை பேங்க்ல நுழைஞ்சு பணத்தை வைக்கலாம்னு முடிவெடுத்ததும் இவங்க பிளான் போட்டாங்க இல்லையா? அப்பவே ஹீரோ சொன்ன முதல் விஷயம், சிஇஓ மாதிரியான ஒரு ஆளை நம்ம ஏமாத்தணும்னா முதல்ல இந்த போட்டியில அவன் ஜெயிச்சிட்டானா அவனை நம்ப வைக்கணும். ஜெயிச்சிட்டோன்ற போதையில இருக்கப்போ அவனை ஏமாத்துறது நமக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொன்னதும் பக்கத்துல இருந்த அங்கிள், அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் முதல் தடவை சிஇஓட ஆபீஸ் ரூமுக்கு ரைட் ஹேண்டோட வேஷத்துல போனேன்ல, அப்ப நாங்க ஏதோ ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கிறத பார்த்தேன். திறக்க முயற்சி பண்ணா பாஸ்வேர்ட் கேட்டுச்சு. சரி, என்னைக்கா இருந்தாலும் யூஸ் ஆகுமேனு பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்கேயே ஒரு ஹிடன் கேமரா வச்சுட்டு வந்தேன். இப்ப அந்த கேமரா ஃபுட்டேஜை பார்த்தா பாஸ்வேர்டு என்னன்னு தெரிஞ்சிடும், நம்மளாலையும் அந்த சேஃப்டி லாக்கரை ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு அங்கிள் சொல்லியிருக்காரு. அடுத்து இவர் சொன்ன மாதிரி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தா இவங்களுக்கு பாஸ்வேர்டும் கிடைச்சிருது. இதுக்கப்புறம் ஹீரோவோட பிளான், வால்ட்ல இருந்து எடுத்த பணத்தை பிரைவேட் லாக்கர்ல வச்சு சிஇஓவை மாட்டி விடுறது. அதுக்கு முன்னால நம்ம கூட்டத்திலேயே ஒரு கருப்பாடு இருக்கான்னு சிஇஓ நம்பினாதான் வேலை இன்னும் ஈஸியா முடியும்னு தான் இந்த கேங்குக்கு துரோகம் பண்ற மாதிரி நீ போய் நடிடான்னு ஹீரோ அடாவடியை சிஇஓ கிட்ட அனுப்பியிருக்காரு. அடாவடி போய் பேசும்போதே ரைட் ஹேண்ட் வாயிலே வயிற்றுலயும் அடிச்சுக்கிட்டான். இந்த வெர்ஜின் வெட்டிக்கிளி இருக்கானே சிஇஓ, ரைட் ஹேண்ட் சொன்னதை கேட்டானா? கேட்கல. சோ நம்ம ஆளுங்க பிளான் படி எல்லாம் கரெக்டா போயிருந்திருக்கு. இவங்க ரெண்டாவது அடியா பேங்க்குள்ள பணத்தை வைக்க வரப்போ இவங்க உள்ள வந்தது, வால்ட் கிட்ட இவங்க போறது, இது எல்லாத்தையும் அடாவடியோட போன் லைன்ல இருந்து சிஇஓ கேட்டதா நம்ம பாத்திருந்தோமே. ஆக்சுவலா அதெல்லாம் சிஇஓ கேட்கணும்ன்றது இவங்களோட பிளான். அதை கேட்டதுனால சிஇஓ லிஃப்ட் ஒர்க் ஆகலன்னு வால்ட் இருக்க இடத்துக்கு படிக்கட்டிலே இறங்கி நடந்து வந்தானா? அந்த கேப்ல அடாவடி இவங்க முதல் தடவை பேங்க்ல பணத்தை வைக்க போறப்போ அசிஸ்டன்ட் மேனேஜர் இருந்துட்டான்னு பணத்தோட ஹீரோவும் அடாவடியும் ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள போனாங்கல்ல, அப்பவே இந்த பணத்துக்கு நீ தான் பொறுப்பு, பணத்தை ஏதாவது ஒண்ணு பண்ணுன்னு அடாவடி கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஹீரோ வந்துட்டு இருப்பாரு. அடாவடி பணத்தை ஸ்டோரேஜ் ரூம்லயே தான் வச்சிருந்திருப்பான். சோ அடாவடி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு சிஇஓ படிக்கட்டு வழியா இறங்கினதும் இவன் லிஃப்ட் வழியா மேல சிஇஓட ரூமுக்கு வந்திருக்கான். அப்ப கூட லெஃப்ட் ஹேண்ட் அடாவடியை துப்பாக்கி முனையில பிடிச்ச மாதிரி நம்ம காட்டிருந்தாங்களே, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அடுத்த சில நிமிஷத்திலேயே அங்க வந்த அங்கிள் லெஃப்ட் ஹேண்ட் அட்டாக் பண்ணி அவனை மயக்கமாக்கிட்டு இருப்பாரு. அடுத்து எடுத்துட்டு வந்த பணம் எல்லாத்தையும் சிஇஓட பிரைவேட் லாக்கர்ல வச்சுட்டு எப்படியும் இவன் ஜெயிலுக்கு போக போறான். இவனுக்கு எதுக்கு இவ்வளவு பிராண்டடான வாட்ச், நம்ம எடுத்துக்க வேண்டியதான அடாவடி வாட்ச் மொத்தத்தையும் லவுட்டிட்டு இருக்கான். இதே டைமிங்ல அங்கிள் மயக்கமான லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி வேஷத்தை போட்டுக்கிட்டு உண்மையான லெஃப்ட் ஹேண்டை கீழே கொண்டு வந்து அவன் மூஞ்சில மாஸ்க போட்டு சேர்ல உட்கார வச்சிருக்காங்க. இந்த தகவலை வெளியே இருக்க ஹேக்கருக்கு தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அவன் ஆஸ்ட்ரேஜஸ மிரட்டுற மாதிரி மிரட்டிட்டு அந்த கதவை திறந்துட்டு உள்ள வந்திருப்பான். பின்னாலேயே வந்த பேங்க் எம்ப்ளாயிஸ் சேர்ல மயக்கமான நிலைமையில இருந்த லெஃப்ட் ஹேண்ட் தான் ராபரி பண்ண வந்தவன் நினைச்சுக்கிட்டு அவன் மண்டையை பொளந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் லெஃப்ட் ஹேண்ட் வேஷத்துல இருந்த அங்கிள் அடாவடியை கூப்பிட்டுக்கிட்டு வால்ட்ரிக் இடத்துக்கு வராரா? அங்க ஒரு கலவரம் நடக்குதா? இதுக்கு நடுவுல தான் ஹீரோ எடுத்துட்டு வந்த பேக் மொத்தமும் பொரோட்டாவா இருக்க மாதிரி நம்ம பார்த்தோமே, அதெல்லாம் பாம்பு. அந்த பாம்பெல்லாம் எடுத்து படத்தோட ஓப்பனிங்ல இவங்க பேங்குக்குள்ள வரதுக்காக ஒரு டனல் நோண்டி அதை வெடிக்க வச்சு டனலை மூடினாங்களே, திரும்ப அதே டனலை திறக்கிறதுக்கு ஹேக்கர் அந்த பாம்பெல்லாம் வச்சிடறான். சண்டையோட முடிவுல வேஷத்தை கலைச்ச அங்கிள் சிஇஓக்கு முன்னால கொஞ்சம் பொரோட்டா கொத்த தூக்கி போட்டுட்டு இதை வெடிக்க வைக்கிற மாதிரி டனலை ஓபன் பண்ற பாமையும் பட்டார்னு வெடிக்க வச்சிருக்காங்க. சோ இவங்களுக்கு வெளியே போறதுக்கு வழி கட்சிடுச்சு. அதனாலதான் போலீஸ் இங்க வந்து பாக்குறப்போ யாரையும் காணோம். சிஇஓவை முச்சந்தில நிக்க விட்டுட்டு நம்ம ஆளுங்க ஓபன் ஆன டனல் வழியா வெளியே தப்பிச்சு வந்துடுறாங்க. இதுதான் சிஇஓட கதையை முடிக்கிறதுக்கு ஹீரோ போட்ட கிளவரான பிளான் படியே சுமூகமா எல்லாம் நடந்து சிஇஓ இப்ப ஜெயில இருக்கான். சோ நினைச்சதை முடிச்சிட்டோம்ன்ற வெற்றி கழிப்புல கூட்டாளிங்க 5 பேரும் ஃபேமிலியா சேர்ந்து சிங்க நடை போட்டு நடந்து வர அதோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டாடா பாய்.